கலாபாரதி அகாடமி உங்களை அன்போடு வரவேற்கிறது. ஏற்கனவே நம்ம ஆன்டிஜென் பற்றி பார்த்தோம், அதுக்கப்புறம் ஆன்டிபாடிஸ் பற்றி பார்த்தோம், ஆன்டிபாடிஸோட டைப்ஸ் பார்த்தோம், அதனுடைய ஃபங்க்ஷன்ஸ் என்னென்னு பார்த்தோம். இப்போ ஆன்டிஜென் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் ரெண்டுக்கு நடுவில் என்ன காம்பினேஷன் எப்படி நடக்குது, ஆன்டிஜென் ஆன்டிபாடி இன்டராக்ஷன் எப்படி நடக்குதுங்கிறத நம்ம இந்த டிஸ்கஷனில் பார்க்க போகிறோம். ஓகே, இப்போ இந்த இன்டராக்ஷன் பார்த்திங்கன்னா ஒரு ஆன்டிஜென் that is a foreign protein, it causes the antibody formation by B cells. Okay, இப்போ இந்த ஆன்டிஜென் இருக்கக்கூடிய புரோட்டீனில் ஒன் ஆர் மோர் டைப்ஸ் ஆஃப் ரியாக்டிவ் மாலிகுலர் காம்பனன்ட்ஸ் கால் ஆன்டிஜெனிக் டெட்டர்மினன்ட்ஸ். இதில் சிங்கிளாக டைப் ஆஃப் டெட்டர்மினன்ட் இதில் இருக்கலாம். இது இந்த போர்ஷன் தான் கம்பைன்ஸ் வித் ஆன்டிபாடி. ஸோ இந்த ஆன்டிஜெனில் ஒரே ஒரு டைப் இருந்துச்சுன்னு சொன்னால் திஸ் இஸ் கால்டு மோனோவேலண்ட். ஸோ இந்த காம்பினேஷன் ஏரியா கூட பேர் எபிடோப், கம்பைன் ஆகக்கூடிய ஏரியா பேர் எபிடோப். ஆன்டிபாடியில் இதுவும் இன்டர்லாக் ஆகக்கூடிய இந்த இடத்துக்கு பேர் நம்ம என்ன பார்த்தோம், வேரியண்ட் ரீஜன் பார்த்தோம், எஃப்ஏபின்னு பார்த்தோம். ஓகே, தட் இஸ் ஃப்ராக்மெண்ட் ஃபார் ஆன்டிபாடி ஆன்டிஜென் ரியாக்ஷன். இந்த ஏரியா எஃப்ஏபி. ஓகே, இந்த ஏரியா பேர் பேராடோப், இந்த ஏரியாவுக்கு பேர் எபிடோப், இந்த ஏரியாவுக்கு பேர் பேராடோப். இதில் சிங்கிள் எபிடோப் இருந்தால், சிங்கிள் டைப் ஆஃப் மாலிகுல் இருந்தால், ஓகே, தட் இஸ் கால் மோனோவேலண்ட். இப்போ இந்த புரோட்டீன் ஸ்ட்ரக்சருக்கும் இன்னொரு புரோட்டீன் ஸ்ட்ரக்சருக்கு வித்தியாசப்படலாம். ஒன்றுக்கு பதிலாக ரெண்டு எபிடோப் இருக்கலாம் ஒரு ஆன்டிஜெனில். ஸோ திஸ் இஸ் கால் பைவேலண்ட். ரெண்டு எபிடோப் இருக்குது. அப்படி இருந்தால் ரெண்டு விதமான ஆன்டிபாடிஸ் இதில் கம்பைன் ஆகணும். ஓகே, இப்போ இதுவும் பைவேலண்ட் தான், இதுவும் பைவேலண்ட் தான். ஆனால் இதில் இந்த ரெண்டு எபிடோப் ஒரே மாதிரி இருக்குது. இதில் இருக்கிற எபிடோப் இது வேறு மாதிரி இருக்குது, இது வேறு ஒரு எபிடோப், இது ஒரு வேறு டைப், இது ஒரு வேறு டைப். ஸோ இதை ரெக்கக்னைஸ் பண்ணி ஆன்டிபாடி கம்பைன் பண்ணணும்னா இதுக்கான லாக்கிங் சிஸ்டம் வித்தியாசமாக இருக்கணும் மாலிகுல்ஸு. ஸோ அப்போ ஆன்டிபாடிஸ் ஷல் டிஃபர் அக்கார்டிங் டு தி எபிடோப் ஆஃப் தி ஆன்டிஜன். ஓகே, இந்த ஆன்டிஜன் ரெண்டு மட்டும் இல்லை, மல்டிபிளாகவும் எபிடோப்ஸ் இருக்கலாம், மல்டிபிள் எபிடோப்ஸ் இருக்கலாம். திஸ் கால்டு மல்டிவேலண்ட். இந்த மல்டிவேலண்ட்டில் மல்டிபிளாக இருக்கக்கூடிய ஒரே ஸ்டைலாகவும் இருக்கலாம், அல்லது டிஃப்ரெண்ட் ஸ்டைல் ஆஃப் எபிடோப்ஸும் அதில் இருக்கலாம். ஓகே, ஸோ திஸ் எஃப்ஏபி ஃப்ராக்மெண்ட்ஸ், இதுக்கு பேர் தான் எஃப்ஏபி ஃப்ராக்மெண்ட்ஸ், தட் இஸ் ஃப்ராக்மெண்ட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி அட்டாச்மெண்ட் ஏரியா ரெக்கக்னைஸ் அண்ட் கெமிக்கலி இன்டராக்ட் வித் அன் எபிடோப். இது கெமிக்கலாக இன்டராக்ட்ஸ் வித் அன் எபிடோப். ஓகே, பிகாஸ் இதில் சிங்கிள் ஆன்டிபாடி ரெகக்னைஸ் எ சிங்கிள் எபிடோப். ஒரு ஆன்டிபாடி, ஒரு டைப் ஆஃப் ஆன்டிபாடி ஒரு டைப் ஆஃப் எபிடோப்பை மட்டும்தான் ரெகக்னைஸ் பண்ண முடியும். என்ன, இப்போ இது ஒரு வேறு டைப் ஆஃப் எபிடோப்னா இது வேறு டைப் ஆஃப் ஆன்டிபாடி இஸ் ரெக்வயர்ட் ஃபார் திஸ். ஸோ தேர் ஆர் மல்டிபிள் ஆன்டிபாடிஸ் ஜெனரேட்டட் அகைன்ஸ்ட் அன் ஆன்டிஜன் வித் மோர் தேன் ஒன் எபிடோப். ஒரு ஆன்டிஜனில் மோர் தேன் ஒன் எபிடோப் இருந்தால் என்ன, மல்டிபிள் டைப் ஆஃப் multiple antibodies are generated. This is how the reaction happens. அது போக இன்னொரு பாயிண்ட் என்ன புரிஞ்சுக்கணும்னா, இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரியாக்ஷன் தான் நம்ம உடம்பில் ஏற்படக்கூடிய ஹியூமோரல் இம்யூனிட்டி அல்லது அடாப்டிவ் இம்யூனிட்டி அல்லது ஆன்டிபாடி மீடியேட்டட் இம்யூனிட்டிக்கு அடிப்படை இதுதான். ஓகே, இப்போ திஸ் ரியாக்ஷன் அக்கர்ஸ் இன் 3 ஸ்டேஜஸ். இந்த காம்பினேஷன் லாக்கிங் சிஸ்டம், கீ அண்ட் லாக் சிஸ்டம் டக்குன்னு உடனே நடந்துறதில்ல. இட் ஹேப்பன்ஸ் இன் 3 ஸ்டேஜஸ். ஃபஸ்ட் ஸ்டேஜ் ஃபார்மேஷன் ஆஃப் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். அப்போ ஆன்டிஜனும் ஆன்டிபாடியும் ஸ்ட்ரெயிட்டாகவே கம்பைன் ஆகிறதுக்கு முன்னாடி நடுவில் தெர் இஸ் அ காம்ப்ளெக்ஸ். ரெண்டு கம்பைன் ஆனால் இட் ஃபார்ம்ஸ் அனதர் மாலிகுல் விச் இஸ் கால்ட் ஆன்டிஜன் ஆன்டிபாடி காம்ப்ளெக்ஸ். நெக்ஸ்ட் ஸ்டேஜ் இஸ் விசிபிள் ஈவெண்ட்ஸ். ஒன்று precipitation electrolytes உடைய பிரசன்ஸில்
பர்டிகுலர் pH டெம்பரேச்சரில் இந்த இன்சாலுபிள் காம்ப்ளெக்ஸாக pathogen and antibody together insoluble complex மாறிடுறப்ப that is called precipitation. Then agglutination, multiple binding sites உள்ள antibodies ஏராளமான pathogens ஒன்றா கம்பைன் பண்ணி ஒரு நெட் மாதிரி ஃபார்ம் பண்ணிட முடியும். that forms the agglutination clump together. And final stage includes the destruction of the antigen or its neutralization. Okay, இப்போ ஆன்டிஜன் ஆன்டிபாடி இன்ட்ராக்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா அதனுடைய எக்ஸோடாசின் அல்லது டாக்ஸாய்டு ஏதாவது வந்தால் இந்த ஆன்டிஜன் கூட ஆன்டிபாடி கம்பைன் ஆகி ஒரு காம்ப்ளெக்ஸ் ஃபார்ம் ஆகும். திஸ் காம்ப்ளெக்ஸ் ஃபார்மேஷன் இஸ் தி ஃபஸ்ட், தென் இட் இன்ஆக்டிவேட்ஸ். அக்ளூட்டினேஷன், ஸோ எ நம்பர் ஆஃப் பாக்டீரியா இந்த ஆன்டிபாடிஸ் மாற்றி மாற்றி கம்பைன் பண்ணி ஒரு கிளம்பாக ஃபார்ம் பண்ணிடுது, தட் இஸ் கால்ட் அக்ளூட்டினேஷன். அதை பற்றி ஏற்கனவே டிஸ்கஸ் பண்ணிட்டோம். தென் கம்ஸ் பிரிசிபிடேஷன். இப்போ ஒரு ஆன்டிபாடிஸ் வித்தியாசமான ஆன்டிபாடிஸ் வித்தியாசமான ஆன்டிஜன்ஸோட கம்பைன் ஆகி இன்சாலுபிள் ஃபாலிகுல்ஸாக அதை மாற்றிடுது. ஸோ இட் பிகம்ஸ் insoluble in the blood or cells. Then அதுக்கப்புறம் ஃபேகோசைட்டோசிஸ் நடக்குது. இப்போ இந்த ஆன்டிஜனை பூராத்தையும் இருக்கக்கூடிய ஆன்டிஜன் எல்லாத்தையும் ஃபுல்லாக ஒன்றும் இல்லாமல் மாற்றணும். ஸோ தட் இஸ் என்கல்ஃப், திஸ் காம்ப்ளெக்ஸ் இஸ் என்கல்ஃப்ட் இன் பி பை மேக்ரோஃபேஜஸ் அண்ட் டெஸ்ட்ராய்டு பை லைசோசோம்ஸ். இது ஒன்று. இன்னொரு டைப் ஆஃப் ரியாக்ஷன் என்னென்னா இன்ஃப்ளமேஷன். இன்ஃப்ளமேஷன் என்னன்னு சொன்னால் இட் இஸ் தி ரியாக்ஷன் ஆஃப் தி பாடி செல்ஸ் டு தி ஆன்டிஜன். ஆன்டிஜன் உள்ள ஒரு இன்ஜுரி நடக்கும்போது அந்த இடத்துல மோர் பிளட் ரஷஸ், மோர் மேக்ரோஃபேஜஸ், WBC அங்கே போய் சேருது. எல்லாம் சேர்ந்து அந்த இடத்த கிளியர் பண்ண ட்ரை பண்ணுது. தேர் ஆர் இன்ஃபெக்டட் செல்ஸ் ஆல்சோ தேர். தி இன்ஃபெக்டட் செல்ஸை காலி பண்ணுறதுக்கு there is another method. இந்த ஆன்டிபாடியில் இருக்கக்கூடிய காம்ப்ளிமெண்ட் மாலிகூல்ஸ் ஆன்டிஜனுடைய செல் சர்ஃபேஸுக்குள்ள பாக்டீரியாவில் வைரஸுடைய செல் சர்ஃபேஸுக்குள்ளே அட்டாச் ஆகி ஒரு போர் ஃபார்ம் பண்ணி இதுக்குள்ளே அயான்ஸ் அண்ட் வாட்டர் உள்ளே என்ட்ராக முடியும். ஸோ தி செல் இன்ஃபெக்டட் செல் பல்ஜஸ் அண்ட் இட் ரப்ச்சர்ஸ். ஓகே, செல் லைசிஸ் இதுவும் ஹேப்பன் ஆகும். ஸோ திஸ் இஸ் தி ரியாக்ஷன். இப்போ இந்த ஆன்டிஜனையும் ஆன்டிபாடியையும் ஒன்றா இணைக்கக்கூடிய ஃபோர்ஸ் சக்தி என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இட் டிபெண்ட்ஸ் ஆன் த்ரீ ஃபேக்டர்ஸ் அந்த ஃபோர்ஸை எவ்வளோ பெருசாக இருக்க போகுதுங்கிறத டிசைட் பண்ணுது. ஓகே, ஃபஸ்ட் ஒன், ஆன்டிஜனுக்கும் ஆன்டிபாடியும் வெரி நியரஸ்டாக இருந்தால், வெரி க்ளோஸாக இருந்தால் தே ஆர் க்ளோஸ்லி ஃபிட்டட். ஸோ ஸ்ட்ரென்த் ஆஃப் தி பைண்டிங் இஸ் கிரேட். இது ஒன்று. ரெண்டாவது, இந்த ஆன்டிஜன் ஆன்டிபாடி ரெண்டையும் ஒன்றா இணைக்கக்கூடிய பாண்ட்ஸ், கெமிக்கல் பாண்ட்ஸ் ஆல் நான் கோவேலண்ட். எல்லா பாண்டுமே இட் இஸ் ஆல் நான் கோவேலண்ட் பாண்ட்ஸ். கோவேலண்ட் பாண்ட்னா என்ன அப்படின்னு சொன்னால் ரெண்டு ஆட்டத்துக்கு மத்தியில் இருக்கக்கூடிய பைண்டிங்க்கு ரெண்டுமே எலக்ட்ரான்ஸை ஷேர் பண்ணிக்கிட்டா தட் இஸ் கோவேலண்ட் பாண்ட். இப்போ நான் கோவேலண்ட் பாண்ட்னு சொன்னால் என்ன அர்த்தம்னா ஆன்டிஜன் ஆன்டிபாடிக்கு மத்தியில் எலக்ட்ரான் ஷேரிங் இல்லை அப்படின்னு அர்த்தம். ஓகே, தீஸ் ஆர் ஆல் நான் கோவேலண்ட் பாண்ட்ஸ். அப்போ இதனுடைய ஃபோர்ஸ் ஆஃப் அட்ராக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் இன்டர் மாலிகுலர் ஃபோர்ஸஸ். ரெண்டு மாலிகுலுக்கு மத்தியில் இருக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் தான் அதை அட்டாச் பண்ணுது. தட் இஸ் பை ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டேட்டிக் பாண்ட்ஸ், வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட்ஸ். அப்போ ஆன்டிஜன் அந்த ஆன்டிபாடிக்கு மத்தியில் இந்த ரெண்டையும் இணைக்கக்கூடிய ஃபோர்ஸஸ் என்னன்னு பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பாண்ட்ஸ், எலக்ட்ரோஸ்டேட்டிக் பாண்ட்ஸ், வேண்டர் வால்ஸ் ஃபோர்ஸஸ் அண்ட் ஹைட்ரோஃபோபிக் பாண்ட்ஸ். இந்த 4 ஃபோர்ஸஸ் ஆக்ட் பண்ணுது. எலக்ட்ரோஸ்டேட்டிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன அர்த்தம் சொன்னால் அட்ராக்ஷன் பிட்வீன் ஆப்போசிட் சார்ஜஸ். ஆன்டிஜன் ஆன்டிபாடிக்கு மத்தியில் இருக்கக்கூடிய COH குரூப் அமோனியா குரூப் மத்தியில் என்ன பாசிட்டிவ் நெகட்டிவ் சார்ஜ் இருந்தால் that is it becomes attractive, that is called electrostatic forces. Then hydrogen bonds. Hydrogen is shared between the electronegative atoms.
எலக்ட்ரான் நெகட்டிவ் ஆட்டம்ஸ்க்கு மத்தியில் ஹைட்ரஜன் வந்து இஸ் ஷேர்ட் இன் பிட்வீன். திட் இஸ் கால்ட் ஹைட்ரஜன் பாண்ட்ஸ். தென் வான் வால்ஸ் ஃபோர்ஸஸ்னு என்ன அர்த்தம்னா, ரெண்டு மாலிகுலுக்கு மத்தியில் எலக்ட்ரான் ஷேரிங் இல்லாமல் ஹியர் இஸ் சம் எலக்ட்ரான்ஸ் கிளவுட்ஸ். தட் இஸ் தி ஃப்ளக்சுவேஷன் இன் எலக்ட்ரான் கிளவுட்ஸ். இதுக்கு மத்தியில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கும் எலக்ட்ரான் கிளவுட்ஸில் அரவுண்ட் தி மாலிகுல்ஸ். இது தி எலக்ட்ரான் clouds are around the molecules. The electron clouds are around the molecules. They oppositely polarize the neighboring atoms. Oppositely polarize the neighboring atoms. இந்த பக்கம் ப்ளஸ் இருந்தால் இந்த பக்கம் மைனஸ் ஆயிடுது, இந்த பக்கம் ப்ளஸ் இருந்தால் இந்த பக்கம் மைனஸ் ஆயிடுது. That way a bonding is formed by electron clouds. This is called van der Waals forces. Then hydrophobic forces. Hydrophobic என்ன, ஹைட்ரோனா வாட்டர், ஃபோபிக்னா வாட்டர் இருக்கிறது. ஸோ ஹைட்ரோஃபோபிக் ஃபோர்ஸஸ்னால் என்ன அர்த்தம்னா, தி ஃபோர்ஸஸ் விச் அவாய்ட்ஸ் தி வாட்டர் மாலிகூல்ஸை அவாய்ட் பண்ணிவிட்டு ஆன்டிஜன் ஆன்டிபாடி மாலிகூல்ஸாக கம்பைன் பண்ணுது. திஸ் ஹைட்ரோஃபோபிக் குரூப்ஸ் இன்டராக்ட் அன்ஃபேவரபிளி வித் வாட்டர். ஸோ வாட்டர் மாலிகூல் கூட அது அட்டாச் ஆகிறதில்லை. அண்ட் ட்ரெண்ட் டு பேக் டுகெதர் டு எக்ஸ்க்ளூட் தி வாட்டர் மாலிகூல் எக்ஸ்க்ளூட் பண்ணி அது ரெண்டுக்கும் மத்தியில் பேக்கிங் நடக்குது. தி அட்ராக்ஷன் ஆல்சோ இன்வால்வ்ஸ் வான் டர் வால் ஃபோர்ஸஸ். இன் பிட்வீன் திஸ் அட்ராக்ஷன்லேயும் இதுலேயும் எலக்ட்ரான் கிளவுட்ஸ் பிளேஸ் a very big role. This is the attracting force between the antigen and antibody. So thank you students, we'll meet again in the next discussion.